வெல்கம் பேக் டு சேனல். அதான் அது ஏன் பார்க்க சிஸ்டம் என்ன மாயம் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். சீரிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். பழையன கழிந்தானே புதுவன தொடர்ந்தானே. ஸோ புது வருடத்தை ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் என்னெல்லாம் போச்சுன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன வரப்போதோ அதை பார்த்துட்டு போவோம். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர் ஆல் ஃபேமிலி. ஹாப்பி நியூ இயர். வாங்க கதைக்குள்ள போயிடலாமா? இவாவோ ஆதி கிட்ட ஓடிபி கேட்டாளா? அப்ப ஆதி இந்த குரல் எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு நிமிந்து பார்த்தா அது யுவா உங்க கார்ல ஏறின ஷெட்டுன்னு சொல்லிட்டு கதவை திறக்க பார்த்தாலும் அப்ப யுவாவோ கதவை லாக் பண்ண பாதியோ கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா. சோ கதவு லாக் ஆனதால யுவா கிட்ட ஒழுங்கா கதவை திறக்கறியா இல்ல நான் அந்த கதவை உடையட்டுமான்னு சொல்லி கேட்டான். அப்ப இவாவோ ஏதோ சும்மா சொல்றான். அது மட்டும் இல்லாம பொண்ணு தானே இவ எப்படி உடைப்பான்னு யோசிச்சுட்டு அமைதியா விட்டுட்டான். ஆனா ஆதியோ ஒரே இடத்துல கதை உடைச்சிட்டு என்னோட மைண்ட் வாய்ஸோ இவோட மைண்ட் வாய்ஸ் ஒண்ணுதான். சொல்லியா நான் கேட்டீங்களேடா அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு சைடோரோட கண்ணாடிய கதவு ஏற்றி வச்சிட்டு ஸோ நிறைய கையை விட்டு வழியா கதை ஓப்பன் பண்ணிட்டு ஆதி கதை ஓப்பன் பண்ணி வெளியே போயிட்டு அதான் அப்பவே சொன்னால ஏன் ஓப்பன் பண்ணிடு இல்ல கதவை உடைச்சிருவேன். யாருக்கு நட்டம்? உனக்குதான் நட்டம். இது அது இல்ல வடிவேல் கூட கம்பி பிடிக்காம போனேன் பிரேக்க பிடிச்சவனே பஸ்ல கண்ணாடி உடைச்சு வெளில போய் விழுந்து யாருக்கு நட்டம்? உனக்கு நட்டம். ஹோம் பிரேக்னா நீயே போட்டுருவியா அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலி இவாவோ நல்ல இடத்துல தான் சொன்னா நைட் நேரம் ஒரு பொண்ணு தனியா போனா என்ன ஆகும் அந்த நல்ல அடிப்படையில தான் இங்க சொல்லியிருக்கா. ஆனா இந்த பக்கியோ கதவை உடைச்சிட்டு வெளில போயிடுச்சு. அடுத்ததா ஆதி போய் அவளோட டோரை தட்டினாலா? அப்ப இவ்வளவு பயந்து போய் ஏற்கனவே கதவோட கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ண போறாங்க? கதை ஓபன் பண்ணாம இருந்தாலா? அப்ப ஆதியோ இதே ஓபன் பண்றியா இல்ல இந்த கண்ணாடியை உடைக்கட்டுமான்னு சொல்லி கேட்டா. அப்ப அவளோ ஓபன் பண்ணாலா? அப்ப இவாவோட போனை பிடிங்கி பாஸ்வேர்ட் போடுன்னு சொல்லி கேட்டா. அப்ப இவாவோ முடியாதுன்னு சொல்லி சொன்னாலா? அப்ப ஆதி இவாவோட ஃபிங்கர் எடுத்து போனை அன்லாக் பண்ணி ஜிபே ஓபன் பண்ணி கோட் எடுத்து அந்த உடஞ்ச கண்ணாடிய ரீப்ளேஸ் பண்றதுக்காக பணத்தை அமுச்சு விட்டுட்டு அவ பைக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். அப்ப இந்த பக்கம் இவாவோ தனியா போறாளேன்னு ரொம்ப கன்சர்னோட ரொம்ப கன்சர்னோட பின்னாடியே இவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தா. ஆதி அவ கிளப்ப அடைஞ்ச உடனே வெளியே வெயிட் பண்ணி இவ உள்ள போனதுக்கு கார் எடுத்துட்டு அவ வீட்டுக்கு போன. அங்க இருந்து எல்லாருமே அந்த கண்ணாடி உடஞ்சிருந்தது பார்த்துமே எதுவுமே கேட்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இவளுமே காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் சாப்பாடு இருக்கான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கிட்ட அப்ப அவ தங்கச்சியோ சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சொன்னாலா? அதுக்கப்புறம் அவ போய் படுத்துட்டா. நிறைய பார்ட் டைம் ஒர்க் பாக்குறாருல சோ அசதியில நல்லா அசந்து தூங்கிட்டா. மார்னிங் எழுந்து வேலையை மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் காரை விட்டு கண்ணாடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு போய் ஓனர் கிட்ட கொடு நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அந்த கேட்ட உடனே ஓனரோ என்ன கேங்ல இருந்தாரோ தெரியல ரூபாவை போட்டு வறுத்து எடுத்துட்டாரு. என் கண்ணு முடிய நிக்காத சாவி வச்சுட்டு வெளியே போன்னு சொல்லி சொன்னாரா? நிவாவோ சாவி வச்சுட்டு வெளியே போனவ எங்கும் போகாம அங்கேயே நின்று இருந்தா. ஏன்னா இந்த ஒர்க்ல கிடைக்கிற சம்பளத்தை விட மத்ததுல கம்மியா கிடைக்கும். அதனால அமைதியா வெளியே நின்று இருந்தாள். ஆனா இது ரொம்ப கொடுமை இல்ல? காசுக்கா அவனோட வேமா சூசு எல்லாத்தையும் விட்டுட்டு செருப்பு கழட்டி சாணியில முக்கி அடிச்சாலும் நட்ட நடுவில் நிக்கிறோம். வாங்க அதுக்குள்ள போலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போன வெளியே வந்தார. அப்ப யுவா பார்த்துட்டு என்ன கோமா டென்ஷன்ல இருந்த நீ வந்து நடந்தது சொன்னியா? அதான் கோவம் வந்துருச்சு. சாவி எடுத்துக்கோ சொன்னோன்னு போட்டு போயிட்ட. அவ்வளவு கோவம் ரொம்ப ரோஷம் தான். வெளியே வந்தால அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதானே ஏன் நிக்கிறதுன்னு சொல்லி கேட்டப்போ யுவாவோ என்ன சார் பண்றது கூட பிறந்தவங்க இருக்காங்களே என்னதான் 4 இன்ச்சு வயிறா இருந்தாலும் இல்லைன்னா என்னோனரோ இந்த மாதிரி பேசஞ்சர் கிட்ட இனிமே ஜாக்கிரதையாருன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த நிவாவோ கார் எடுத்துட்டு வெளியே போ டக்குன்னு முடி ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி நினைச்சு ஆக்சுவலி உள்ள இருந்து வெளியே வந்தா அவங்க ரோட்ல இருந்து போக போனாங்க. இது யாரு மேலேயும் தப்பு இல்ல, இட்ஸ் ஆக்சிடென்ட் அவ்வளவுதான். அந்த கார்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நபர் இறங்கினாங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம பாதி தான். உனக்கு கண்ணு தெரியல அறிவு இல்ல உள்ள இருந்து வர ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு வர மாட்டியா? உனக்குலாம் யாரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தது? உனக்கு யாரு கீ கொடுத்ததுன்னு கத்திக்கிட்டே இறங்கி வருவா. அப்ப இவாவோ காருக்குள்ள இருந்து வெளியே வருவாள். அப்ப ஆதி இவாவை பார்த்துட்டு நீயா உனக்குலாம் எவன்டி கார் ஓட்ட பெர்மிஷன் கொடுத்தது? எவன் லைசன்ஸ் கொடுத்தான்? நீ எல்லாம் கார் ஓட்டலன்னு யாரு அழுதான்னு சொல்லி கேட்டப்போ எத்தனை தடவை சொல்றது வாடி பொடின்னு கூப்பிடாத, இன்னொரு தடவை வாடி பொடின்னு கூப்பிட்ட அவ்வளவுதான் சொல்லி அந்த கட்டி சேர்ந்து ஒரு அற விடுவா. சும்மா ஆதியோட காது கொய்யன்னுச்சு. ஆதி அடி வாங்கின உடனே அருள் உள்ள இருந்து இறங்கி வந்து காரியம் பண்ணிட்டுன்னு சொல்லி கேட்பான். உள்ள இருந்து இவாவோட கார் ஓனர் வெளில வந்துருவாங்க. நடு ரோட்ல 2 பேரும் முட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஓனரோ யோவை பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போவாங்க. இந்த பக்கம் ஆதியோ என்ன அடிச்சிட்டால அவளை சும்மா விட மாட்டேன் என்ன பண்ற பாருன்னு சொல்லி இந்த பக்கம் ஆதி கத்திக்கிட்டும். அப்ப ஆறுவலோ அவளை கண்ட்ரோல் பண்ண பாப்பானா? அப்ப ஆதியோ அழகா இருக்கன்னு திமுறல தானே ஆடுறா. அந்த அழக திமுறையும் அடக்கி காட்டுறன்னு சொல்லி சொல்லுவா. எது
நடக்கிறதா இந்த கதை எங்கேயோ போற மாதிரி இருக்கே. உங்க மைண்ட் புரியுது. ஐயோ ரைட்டரே, நீயே எழுதிட்டு கதை எங்கேயோ போகுது மாதிரி சொல்றியா? சரி வாங்க கதைக்குள்ள போய். எனக்கும் தெரியாது என்ன இருக்கிறது. நம்ம ஆதியை கண்ட்ரோல் பண்ணி காருக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அருள் யுவாவை பார்க்க வருவா. அதே சேம் டைம் அந்த பக்கம் ஓனர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அருள் உள்ள வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா யார் வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருக்கான்னு தெரியுமா? எல்எல்டி ஓனருடைய எல்டர் டாக்டர் மேல. எல்எல்டியோட அடுத்து சிஓ இவதான். கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அருள் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருவா. அப்போ ஓனரோ யுவா கிட்ட, எது ஆதிரா மேலைய கை வச்சுட்டு வந்திருக்க? நீ அடிச்சது ஆதிராவையா? சரியான பணத்திமுறு பிடிச்சவ. இந்த உலகத்தையே பணத்தால வாங்கிடலான்னு திமுறு பிடிச்சு போயிருக்கா. இதுக்கப்புறம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி அவகிட்ட சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஆதியோ அருள் கிட்ட, இதுக்கப்புறம் எங்கேயும் போக தேவையில்ல, சைடா வீட்டுக்கு போன்னு சொல்லி அவ கிளப்ல போய் படுத்து தூங்கிடுவா. வீட்டு கிளப்ல ஒரு அழகான பொண்ணை பாப்பால. வழக்கம் போலதான் ஆதி கீ எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கையில கொடு. நான் கம்பல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு ஓகேன்னா இந்த கார் எடுத்துட்டு சிம்குள்ள போ. நமக்குள்ள எந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஓகேவா? உனக்கு ஓகேனா கீ எடுத்துட்டு உள்ள போன்னு சொல்லி சொல்லுவாளா. அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவா. இந்த மாதிரி நடக்கிறது ஆதிக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஆதி டக்குன்னு அவர் ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு அங்க இருந்த கிளாஸ் எடுத்து உடச்சு கடாஸ். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குது. ஒஸ்ட் அவகிட்ட இருந்து அறவாங்கிறதுல இருந்து எல்லாமே ஒஸ்டா தான் நடக்குது. கேவலம் ஒரு பொண்ணு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. கேவலம் ஒருத்தி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஒஸ்ட் டே. எப்படி அவன் ரிஜெக்ட் பண்ணலாம்? என்ன எப்படி அவன் ரிஜெக்ட் பண்ணலான்னு ஒரு மாதிரி கத்திட்டு நிறைய வந்து டைம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லி கிளப்ல சொல்வாள். அப்ப அங்க என்ன அவ்வளோ ஆதி மணி 10 தான் இன்னும் 1 hour இருக்குல்லன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஆதியோ உங்க காசு எல்லாத்தையும் ரீபே பண்ணிடுவேன், ஏது இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாரையும் அங்க இருந்து அமுச்சு விட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு ரூம்குள்ள வந்து படுத்துருவோம். மார்னிங் அருள் வந்து கதவை ஓபன் பண்ணி உள்ள பார்த்து ஏதோ ஒரு சூறாவளி அடிச்சு மூஞ்ச மாதிரி கிடந்தது. அதை பார்த்த அருள், என்னாச்சு ஆதி, ஏன் எல்லாத்தையும் இப்படி போட்டு உடைச்சு வச்சிருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்டோம். அது எழுந்து வேண்டுதல், அதான் எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கன்னு சொல்லி சொல்லுவாள். அப்ப அருளோ, உங்ககிட்ட பிடிச்சதே இந்த காமெடி சென்ஸ் தான், சரி வா கிளம்பு வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டுவாளா. பாதியோ எங்கன்னு சொல்லி கேப்பா. அதுக்கு அருளோ, வேற எங்க, உன்னோட வீட்டுக்கு தான், வா போலான்னு சொல்லி கூப்பிடுவான. அதுக்கு ஆதியோ, ஏன் வீடா, இதான் என் வீடுன்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு அருளோ, வா அம்மா கூப்பிட்டாங்க கிளம்புன்னு சொல்லி சொல்லுவானா. அதுக்கு ஆதியோ, சரி போலான்னு சொல்லு அப்படியே இது கிளம்புவா. அதுக்கு அருளோ, இப்படி இல்ல போய் குளிச்சுட்டு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு வா கிளம்புன்னு சொல்லி சொல்லுவானா. அதுக்கு ஆதியோ, ஏன் என்ன அடுத்ததா அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு என்ன சிவாக்க போறா என்ன, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவானா. அது கேட்டாருலோ மைண்டுக்கு கரெக்டா சொல்றேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அதை பார்த்தா ஆதி, என்ன யோசிச்சுட்டு இருக்க, நான் சொன்னது கரெக்டான்னு சொல்லி கேட்பாளா. அதுக்கு அருளோ, அப்படிலாம் ஒண்ணு போ போய் கிளம்பு போன்னு சொல்லி அவளை அமுச்சு விடுவா. என் ஆதியோ ஃபார்மல் போட்டு நல்லா டிக்டாப்பா கிளம்பி வருவாளா. என் அருளோ ஆதியை கூப்பிட்டுட்டு வெளியே போ. அப்ப கரெக்டா அங்க சிக்னல் போட்டுப்பான். ஆதியோ காலையில சிக்னல், என்னடா அது, எங்கடா போறீங்க காலையில சிக்னலா, போர் அடி, என்னடா இதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆதி சைட்ல பாப்பாள். அந்த பக்கம் யுவா ஓட்டுப்பா. அதை பார்த்து ஆதியோட மைண்ட் வயசு, ஏன்டா என்கிட்ட வந்து சலசம் பண்றீங்க, என்கிட்ட சலசம் பண்ணத்தான் உங்க அப்பா அத்தவனை பெத்து விட்டாங்க அப்படிங்கறதுதான் ஆதியோட மைண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதி யுவாவை பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளவு கொல்லாம விட மாட்டேன்னு உள்ள இருந்த பாட்டில எடுத்துட்டு போவா. பாருலோ, ஐயோ போச்சு, இவ்வளவு புடிச்சு ஆதியை புடிச்சு எடுத்துட்டு காருக்குள்ள போப்பா. ஏய் அவனை சும்மா விட மாட்டேன், அவனை விடவே மாட்டேன்னு சொல்லி அவகிட்ட கத்திட்டு இருப்பா. நீ அவளை விடவானா, அப்புறமா பிடிச்சிக்கலாம், இப்ப கிளம்பலாம் சிக்னல் போட்டாங்கன்னு சொல்லி அருளோ அவளை உள்ள பிடிச்சி எடுத்துட்டு போய் கார்ல உட்கார வச்சு அங்க இருந்து காரை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு முன்னாடி போய் நிறுத்துவா. காருக்குள்ள இருந்து இறங்கின உடனே ஆதிக்கோ காரை ஓபன் பண்ணி விடுவாளா. ஆதி காருக்குள்ள இருந்து இறங்கின உடனே அருள் ஒரு பார்வை பார்த்து, அப்ப ஆதியோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, இது புதுசா இருக்கு அப்படிதான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அருளோ என்ன பாக்குறேன்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு ஆதி, என்னடா நீ பண்றது புதுசா இருக்கு, இதுல ஏதோ ஊக்குத்து இருக்கான்னு சொல்லி கேட்பான். அருளோ அப்படிலாம் ஒண்ணு இல்லையன்னு சொல்லி சொல்லுவாளா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இந்த பெருசுங்கெல்லாம் ஒண்ணு கூடி இருக்குங்க, இங்க இருக்கிற வைப்ரேஷனே சரியில்லை, மா கிளம்புவோன்னு சொல்லி காருக்குள்ள போகல. அப்ப அருளோ போலான்னு சொல்லி உள்ள எடுத்துட்டு போவா. உள்ள போன உடனே ஆதியோட அப்பா ஆதியை பிடிச்சி எடுத்துட்டு போய் நடுவுல நிறுத்துவாங்க. அதாவது அந்த கூட்டத்துக்கு நடுவுல எல்லாரும் பாக்குற மாதிரி நடு சென்ட்ரல். இப்படிதான் ஆதிதான் சொத்துக்கெல்லாம் வாரிசு. நம்ம எல்எல்டி பிரைவேட் லிமிட்டோட அடுத்து சிஇஓ, இன்னியோட டைரக்டரா போற. இதுக்கப்புறம் நம்ம எல்எல்டி பிரைவேட் லிமிட்டோட சிஇஓ ஆதிரா தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணுவாங்களா. அப்ப அவங்க அம்மாவோ, என்ன ஹாப்பியா, உனக்கு இது ஓகேன்னு சொல்லி கேட்பாங்களா.
அப்ப ஆதியோ ஹாப்பி தான் சொல்லுவா. எங்க அப்பா எனக்கு அப்புறம் ஆதியோட அப்பா ஒரு பெரிய ஸ்பீச் கொடுப்பாங்க. அப்ப சைட்ல அருள் வந்து இந்த ஷீட்ல இருக்கிறத படிச்சுக்கோ, மேல ஏறிட்டு இதுல என்ன இருக்கோ இத சொன்னா மட்டும் போ, எக்ஸ்ட்ரா எதுவும் பேசுறாதுன்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் ஆதியோ அவங்க அப்பா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மேடையில ஏறி ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச் கொடுப்பா. ஆதி பேசினதுக்கு அப்புறம் பாட்டியும் ஸ்டார்ட் ஆகும். அங்க பாட்டியில எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆதி கிட்ட அவங்க அப்பா ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுப்பாங்களா. ஆதிய குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்ததால அதை வேண்டான்னு சொல்லாம அந்த ட்ரிங்க்ஸ வாங்கினால. அதுக்கப்புறம் ஜியாஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ குடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்வை எல்லாமே ஆதி மேல இருந்து வேற பக்கமா மாற ஆரம்பிச்சது. அங்க இருந்தவங்க பார்வை எல்லாமே ஆதி பக்கத்துல இருந்து திரும்பினதுக்கு அப்புறம் ஆதி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாட்டில இருந்து நழுவி வெளியே போக ஆரம்பிச்சு. இத பார்த்த உடனே ஆதியோட சித்தப்பா ஆதி கிட்ட வந்து என்ன உனக்கு ஓகே தானு சொல்லி கேட்பாங்க. ஆதியோ அப்படின்னு உள்ள சித்தப்பா எனக்கு ஓகே, சந்தோஷமா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு பாட்டி கொடுக்கணும் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பி போவா. அப்ப அருளோ அந்த பக்கமா நின்று பாட்டியை பார்த்துட்டு இருப்பானா. பாட்டியோட அம்மா அருள் கிட்ட போய் அங்க தனியா போயிட்டு இருக்க அப்புறம் கூட போன்னு சொல்லி அருள் அமைச்சு விடுவா. ஆதியோட அம்மா ஒரு மாதிரி நின்று இருப்பாங்க. ஆதியோட சித்தப்பா அவங்க கிட்ட வந்து நீ டோன்ட் வரி, எல்லாத்தையும் கேட்டுட்டேன், அவளுக்கு சம்மதம் தான், எனக்கு கவலைப்படாதீங்க அவங்கன்னு சொல்லுவா. பாட்டில இருந்து வந்த ஆதியோ கிளப்புக்குள்ள போய் கதவை சாத்திப்பா. வெளியில அருளோ ஆதி கதவு தரன்னு சொல்லி தட்டிக்கிட்டு இருப்பா. அதே சேம் டைம் உள்ள இருந்து கிளாஸ் உடையிற மாதிரி சத்தம் கேட்கும். நேராக சத்தம் இன்னும் அதிகரிக்குமா. என்னாலோ அந்த கதவை உடைக்க ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த கதவை உடைக்க முடியாத. நல்ல காலை ரைஸ் பண்ணி கதவு போய் ஒரு முட்டு அந்த ஃபோர்ஸ்ல கதவு டம்மான்னு போய் உடையும். உள்ள அங்க இருந்த பார் செட் மொத்தத்தையும் உடைச்சு வச்சிருக்கா. ஆளுலோ உள்ள போய் அது உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு, ஏன் எல்லாத்தையும் இப்படி உடைச்சு வச்சிருக்க, பைத்தியக்காரி ஆயிட்டியா என்ன, முட்டாளானின்னு சொல்லி கேட்டப்போ அவன முட்டாளான்னு சொல்லி கட்டினாளா. பாருலோ உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வேண்டிய, ஏன் வந்து அழுதுட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டாளா. டேய் ஒரு 4 பேர் சுத்தி நின்று நடுவில் என்னை நிக்க வச்சு கேள்வி கேட்டாள். என்னால நோ சொல்ல முடியாது, பெத்தவங்க உரிய கூட்டி வச்சுட்டு என்கிட்ட உனக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லி கேக்குறேன். நான் எப்படி உங்க வார்த்தைக்கு நோ சொல்ல முடியும், என்னால நோ சொல்ல முடியல, என்னால முடியலன்னு சொல்லி சொல்லுவாள. பாருலோ அப்படி முடியலன்னா அதுக்கே உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் இப்படி உடைச்சு வச்சிருக்க, இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்பாளா. ஆதியோ இனிமே நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறேன், இந்த கிளப் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவன் அங்கே படுத்துருவான். என்னாலோ ஆதி மார்னிங் எழுதுறதுக்குள்ள கிளப் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டா. உடஞ்சு போற எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி அந்த கிளப்பையே புதுப்பிச்சு வச்சுட்டா. ஆதி மார்னிங் எழுந்து பார்த்துட்டு எனக்கு தெரியும் அருள், நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன், நீ வேணா உடஞ்ச என் கிளப்பை சரி பண்ணிடு, மனசு ஒன்னால ஒன்னும் பண்ண முடியும், இனிமே ஓட்டாது. எழுந்து கொஞ்சம் போயிடுச்சு. அவங்களோட டெய்லி பார்க்கலாம் பேசலாம், ஆனா எனக்குள்ள இருந்தது கொஞ்சம் போச்சு. என்ன தனியா கூப்பிட்டு இது ஓகேவான்னு கேட்டுக்கலாம், உனக்கு ஓகேவான்னு கேட்டுக்கலாம், கேட்கல. அவங்க கேட்கலடா, விருப்பத்தை கேட்கல. என் அம்மா தனியா என்னை கூப்பிட்டு பாசம் அன்பா கொஞ்சம் கூட சுயமே இல்லாம என்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். வாயவே துறப்பேன். வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு அவங்க காலுக்கு செருப்பா இருந்திருப்பேன். ஆனா என்னை சூழ்ச்சி பண்ணி ஏமாத்திட்டேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் அவங்க அன்புக்காக ஏங்க மாட்டேன்னு சொல்லி ஆதி ரொம்ப உடஞ்சு போய் அழுதுட்டு இருப்பாளா. பாருலோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாள. பாதியோ இதுக்கப்புறம் எனக்கு புலம்புறதுக்கு கூட நேரம் இல்லைல்ல, சரி ஓகே பணிக்கு போகணும், அப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு அது ரெடி ஆகி கிட்ட வரும். 2 பேரும் பணிக்கு போவாங்க. அப்ப ஆரோலோ ஒரு ஷீட்டை கொடுத்து இதுல இருக்கிறத நீ பேசினா மட்டும் போதும்னு சொல்லி ஆதிக்கிட்ட சொல்லிட்டு அவ வேலையை பார்க்க போயிடுவா. ஸோ ஆதிக்கு டிரைவரும் அவங்க தான், கம்பெனியோட மேனேஜரும் வந்தா. 2 வேலையோட ப்ரெஷரும் அவளால் தாங்க முடியல. ஒரு பெரிய கம்பெனியோட மேனேஜரா கூட அவளால் இருந்துட முடியும் போல, ஆதியோட டிரைவரா இருக்க முடியும். நாளிலோ டிரைவர் வேணும், பெண்களுக்கு தான் முன்னுரிமைன்னு சொல்லி ஒரு ஆடு கொடுப்போம். அந்த ஆடோ ஒரு லேடி கைக்கு போகும். அந்த லேடி யாருதான் நினைப்பீங்கல்ல, வேற யாரும் நம்ம இவாவோட அக்கா கையில் தான் போகும். அதை பார்த்த உடனே அவங்க அக்காவோ ஃபோன் பண்ணி அருளோ அதை அட்டன் பண்ணி பேசுவாள். அப்ப அருளோ யாருங்க என்னன்னு சொல்லி கேட்பாங்களா. அப்ப அவங்களோ தங்கச்சி டிரைவர் அவங்க கிட்ட ஒர்க் பண்ணலாமான்னு சொல்லி கேட்பாளா. அருளோ ஃபர்ஸ்ட் நான் பேக்கேஜ் சொல்லிடுறேன், மந்த்லி 35,000. தூங்க மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு வர முடியும், தூங்குற நேரம் போவேன், மற்ற நேரம்லாம் எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு எப்ப தேவைப்பட்டாலும் அவங்களை கூப்பிடுவோம், இதுக்கெல்லாம் ஓகே, நாளைக்கு காலைல இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொல்லி இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு போன் வைப்பாங்க. உடனே அவங்க தங்கச்சி கால் இந்த கொடுத்து இன்டர்வியூக்கு போக சொல்லுவாங்க. நானுமே அந்த ஆடை பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போவா. அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்டோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வெயிட்டிங்ல உட்கார சொல்லுவாங்களா. தினியாவுமே உட்கார வந்தாளா, அங்க நிறைய பேர் இன்டர்வியூக்காக வந்திருந்தாங்க போல. அவங்க கூடவே எவ்வளவு சேர்ந்து உட்கார்ந்து யாரெல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்கன்னு அருண் கேட்டுக்கிட்டே
அங்க வந்தானா அதை பார்த்த உடனே இங்க யார் இன்டர்வியூ வந்தோம் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஓடணும்னு முடிவு பண்ணேன். அங்க இருந்து போகல அப்போ அங்க யாரையும் முட்டுவா யாராவது செவ்வறு மாதிரி முடி நிக்கிறதுன்னு பார்த்தா அது ஆதி. இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய காத்திருக்கானோ. இது ஏன் மைண்ட் வேற. இதோட நான் கதையை ஸ்டாப் பண்ணேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலி என்ன நினைக்கிறேன் சொல்ல பண்ண மாட்டேன். அது பண்ண போறேன் இது பண்ண போறேன்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுல என்ன பண்ண போறேன் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபேமிலி, பை.